ஹைடா, ஃபோர்ஸ் மேரேஜ். போன பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது ரியா பன்னியை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. மாமா இப்படி இங்கே வந்துச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே போகணுமா இல்லை அப்படியே ரிட்டன் எங்காவது போயிடலாமா? பன்னி வேற என்கிட்ட இருக்கா. பன்னி இருக்கான்னு மாமாவுக்கு தெரியுமா? ரித்தி வேற அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே வந்துச்சு. இப்போ எதுக்கு வந்திருக்கு? ஆமாம், இப்போ எப்படி கண்டுபிடிச்சது? அப்படி சொல்லிட்டு அவள் சீக்கியவை பார்க்க சீக்கி செம்ம கோவமாக இருக்கான். அது அவளுக்கு நல்லா புரியுது. மாமா கோவமாக இருக்குன்னா அப்போது மாமா கிட்ட போகலாமா இல்லை ரிட்டர்ன் போயிடலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு நின்றுக்க சீக்கி கிட்ட ஒரு ஷவுட் பண்ணு. ரியாவும் பயந்துட்டா. ரியா மேலே இருக்க பன்னியும் பயந்துட்டா. பன்னி பயந்து அல ரித்தியும் ஜேகேவும் திரும்பி பார்க்குறாங்க. ரித்திக்கு ஷாக்கு. ஒரு மாதிரி பதட்டமா ரியாவும் பன்னியும் இருக்க சைடு பார்க்க ஜேகே புரியாத மாதிரி ரியாவை பார்த்துட்டு இருக்கான். ரியாவால் ஒரு குழந்தை அவன் பார்த்துட்டே இருக்கான். ரித்தி ரியாவும் பார்க்குறா. ரியா மேலே இருக்க பன்னியும் பார்க்குறா. திரும்பி அவகிட்ட இருக்க ஜேக்கவும் பார்க்குறா. பன்னியை பார்த்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பதட்டமா ஜேகேவை பார்த்துட்டு இருக்க ஜேகே ஒரு மாதிரி ஏக்கமா ரியா மேலே இருக்க பன்னியை பார்த்துட்டு அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, ரியாவுக்கு கூட குழந்தை இருக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறா. ஏன் குழந்தை எதுக்கடி கொன்னு உங்களை பார்க்குறா. நீங்கள் என்ன பன்னியை பார்த்ததுக்கப்புறமும் மாமா என்ன எப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை புரியாமல் பார்த்துட்டு இருக்க பன்னி பயத்தில் ஏன் நெக்கு ஹோல்ட் பண்ணி அவ கழுத்துக்கிட்ட போய் படுத்துட்டு வாழ்ந்துட்டே இருக்கான் கண்டினியூஸாக. ஏன் ஒன்றும் இல்லை பயப்படாத, வீட்டுக்கு போயிடலாம், அம்மா உன்னை கூட்டிகிட்டு போய்ட்றேன் அப்படி சொல்லியிருப்பா. ஸோ அதனால ஜேகே அவளோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டான். பன்னியோட மூஞ்ச பார்க்கல. அவன் கையை உங்கள் நெக்கு ஹோல்ட் பண்ணி ரைட்டா காரில் வச்சு அழுத்தி எதுக்கடி இப்படி பண்ணா நீ அப்படிங்கிற மாதிரி ரியாவை கேட்க ரியா ப்ரீத் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கா. ஐயோ ரித்தி வேற மாற்றி சொல்கிறேன். ரியாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது ஜேகே மாமாவா, இதுக்கு இவ்வளோ கோவப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஒரு நாள் கூட ஜேகே ரியா கிட்ட கோவப்பட்டிருக்கவே மாட்டான். வேகமா உங்ககிட்ட வரா. ஜேகேவை காம் பண்ண இது ஜேகேக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் மாமா எதுக்கு ரித்தி மேலே கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டே ஜேகே கிட்ட வர ஜேகேக்கு இது ஃபீல் ஆயிட்டா. அவன் தான் உங்கள் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கானே, எங்கள் காரில் லாக் ஆன மாதிரி நின்றுருக்கீங்க, உங்கள் கழுத்து வலிக்குது, ஜேகே கை மேலே அடிச்சுட்டே வலிக்குது அப்படின்னு அழுதுட்டு இருக்க ரியா வரா. அப்படி சொல்லிட்டு ஜேகே அவங்களோட லிப்ஸும் அட்டாச் பண்ணிட்டான். ரியா வேகமாக வந்திருப்பா. அப்படி நின்றுட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது புரியுது. டேர்ன் பண்ணிக்கிட்டா. பன்னி இன்னும் அவன் மேலே அழுதுகிட்டே தான் இருக்கான். இங்கே ரித்திக்கு ஒரு மாதிரி இருக்க கையை ரெண்டும் ஜேகே பிடிச்சி அவன் செஸ்ட்டுக்கிட்ட வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. இப்போ ஜேகே ஒரு இன்ச்சு கூட நகர்ற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு ரியா இங்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சா. ஜேகேக்கு ரியா இங்கே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆன உடனே உங்கள் லிப்ஸை விடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால தான் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆழ்ந்துட்டே அவன் கையை அடிச்சுட்டே இருக்க உங்க கையை டீ லாக் பண்ணி உங்க ஷோல்டர் வந்து சாஞ்சிக்கிட்டான். ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே இருக்க அவன் இன்னொரு கை உங்க ஸ்டொமக்கில் வருது. இது ஃபீல் ஆன உடனே நீங்கள் தேம்புறத ஸ்டாப் பண்ணிட. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஒரு நாள் தாண்டி ஃபீல் பண்ணேன். ஒரு ½ அன் ஹவர் என் மனசுக்குள்ள அவ்வளோ பட்டர்ஃப்ளை. ஏன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு குழந்தை அப்படி நான் நினச்சி கூட பார்க்கல. உன் கூட இருக்கும்போது உன் கூட எல்லாம் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு குழந்தை வரும் நானே எதிர்பார்க்கல. டாக்டர் சொல்லும் போதும் ஏன் தெரில எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுடி. ரித்தி ஒரு மாதிரி சைலண்டாக இவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க
உங்கள் காதுகிட்ட இருந்து உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து அந்த ½ அன் ஹவரில் உடச்சிட்டு ஆபாஷன் பண்ணிக்கிறேன்னு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரு குழந்தை இன்னும் நான் அதை ஃபீல் கூட பண்ணலடி. அதுக்குள்ளே கொண்டுட்டு வந்து நின்றுட்டுருக்க. நீங்கள் 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 என்ன பேசுகிறீங்க? சொல்லி முடிக்கல. அப்போ என் கழுத்து பிடிச்ச உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம்லன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், உன்னை நான் புரிஞ்சுக்கணும்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன். என் லைஃப் லாங் நான் தனியாக இருக்கணும்னு எனக்கு எழுதியிருக்க பிள்ள. எம்டியாக இருக்கேன், என் லைஃபை எம்டியாக இருக்குடி. உனக்கு உங்கள் அக்காவே பரவாயில்ல, அவளே பரவாயில்லன்னு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கிற நீ. அவள் என்னை புரிஞ்சுப்பா. சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வேணும்னு கேட்பா. கேட்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணுவான். ஃபர்ஸ்ட்லாம் உன்னை பிடிக்கலன்னா கூட என்னோடய ரிலேஷன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான், வேறு வழி இல்லைன்னு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அப்படி சொல்லிட்டு உங்களை இன்னும் கழுத்தை நெசுக்கிட்டே என் குழந்தைய கொண்டு உனக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லடி. என்னடி சொல்கிற டேஷு பிடிக்கலன்னு? எனக்கு ஒன்று பிடிக்கல. இவ்வளோ தூரம் தேடி வரும்போது கூட இவ்வளோ ஹாப்பியாக வந்தான். பிகாஸ் எனக்காக என் குழந்தை வெயிட் பண்ணும். இப்போ அந்த சுச்சுவேஷனில் குழந்தை என்னை பார்த்தா இப்படி ஃபீல் பண்ணும். என்ன மாதிரி இருக்குமா, உன்ன மாதிரி இருக்குமா? அதுக்கு என்ன வேணும்? இப்போ நான் உன்னை பார்த்தேன்னா என் குழந்தை என்னை அப்பான்னு சொல்லும்ல. கோவமாக இருந்தாலும் உன்னை காம் பண்ணணும் நிறையா திங்க் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ ட்ரீம் எனக்குள்ள. அந்த ப்ரெக்னென்ட் அந்த நியூஸு கேட்டதுலேருந்து கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த மந்த் நீ எப்படி இருப்ப, இந்த மந்த் உன் வயிறு எப்படி பெருசாக இருக்கும், இந்த மந்த்தில் நீ எங்கே போயிருப்ப, எந்த ஹாஸ்பிட்டல் எங்கே போயிருக்கீங்க. டிடெக்டிவ் வச்சு மூவ் பண்ணிட்டுருந்தேன். நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உன்னை தேடிக்கிட்டு நாய் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதை 3 இயர்ஸில் என் கண்ணு முன்னாடி நீங்கள் 2 பேரும் தான் இருந்தீங்க. எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெரியல. அவ்வளோ சொன்னாங்க டாக்டரு, நீ ரொம்ப வீக்காக இருக்கன்னு. என்ன ஆச்சு தெரியல. என் மந்தக்குள்ளே அவ்வளோ ஓடிட்டு இருந்தது. இதில் 1% கூட நீ அவாய்ட் பண்ணிடுவேன் எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு உங்கள் கழுத்து விட்டுறான். நீங்கள் ஒரு மாதிரி புரியாத மாதிரி ஜிகேவை பார்த்துட்டு இருக்க. என் குழந்தைய கொன்னதுக்கு நீ ஆன்சர் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். பிடிச்சி உங்களை புஷ் பண்ணிடுறான். கீழே டொம்முன்னு விழுந்துட்டீங்க. கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். என்ன சொல்லுச்சு? என்னமோ பேசிட்டு போதே மாமா. கையெல்லாம் ஒரு மண்ணாயிடுச்சு. தட்டி விட்டுக்கிட்டே எழுந்து நிற்கிறீங்க. ஜிகே கார் போயிட்டுருக்கு, பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிகே சொன்னதெல்லாம் உங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. குழந்தைக்காக மாமா வெயிட் பண்ணிச்சான். என்ன பேசுது? அபார்ஷன் பண்ணிக்கிறோன்னு சொல்லும் போது சரின்னு தானே சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெதுவாக நடந்து வீட்டுக்குள்ளே வரீங்க. எல்லாரும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்க. ரெட்டி வராப்பர் அப்படி சொல்ல ஒயின் குறுக்குன்னு ஓடி வரா. ரெட்டி மாமா எங்க ஏதாவது அடிச்சுதா, ஹர்ட் பண்ணிச்சா அப்படின்னு உங்கள் கையெல்லாம் டச் பண்ணி பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. எதுக்கடி உன் மூஞ்சி இப்படி இருக்கு, அழுதியா? பார்த்துட்டு உங்கள் கழுத்தை பார்க்க ஜேக்கோட கைத்தோடவும் அப்படியே படிஞ்சு போயிருக்கு. என்னது இது? காக்கா அம்மா பக்கத்து பயப்படாத அப்படி சொல்ல அமைதியாயிட்டீங்க. உங்கள் கழுத்தில் இருக்க ஸ்கார்ஃபை கழட்டி உங்கள் கழுத்தில் போட்டு கவர் பண்ணிக்கோ, உள்ளே போய் பேசலாம். அவ கவர் பண்ணிக்கிறா. உன் கை பிடிச்சி உள்ளே கூட்டு வர. ஜேகே வந்தான்ல, என்ன பேசலாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பன்னி பற்றி சொல்லிட்டல்ல, அபார்ஷன் பண்ணல, எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல, அவனுக்கு புரிய வச்சியா? இங்கே இப்போ ஜேகே அவன் காமா இருக்கான்ல, உள்ள கூப்பிடுதானே, வெளியே நின்றுருக்கானா அப்படின்னு வெளியே வர. அம்மா என்ன ரீதி? மாமா போயிடுச்சு. கிளம்பிட்டானா? பன்னி இருக்குன்னு சொல்லியும் அபார்ஷன் பண்ணலன்னு ஏதாவது திட்டினானா? அதெல்லாம் இல்லைம்மா. ஓகே, பன்னி இருக்கான்னு சொன்னல. என்ன சொன்னா? உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சொன்னானா? என்னம்மா நீ வேற, ஏன் நீ எப்படி பண்றீங்க நீங்க? எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, நான் உள்ளே போகிறேன். ரூமுக்குள்ளே போக ரியா சைலண்டாக ரித்தியை பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு புரியுது என்னமோ நடந்திருக்கு, பட் சொல்ல மாட்டேன்றா அப்படிங்கிற மாதிரி. பன்னி அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு
இது அவங்க அப்பா அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஜிகேவை பார்த்து சிரிச்சிருப்பான். ஜிகே ஷவுட் பண்ண உடனே குழந்தை பயந்துருச்சு. இன்னுமே அழுதுகிட்டே தான் இருக்குது அந்த பயம். நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறீங்க. அம்மா இல்லை, வா உட்கார் அப்படின்னு ஒயன் ரித்தியை உட்கார வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணிட்டேன். மாமா ஹாட் பண்ணிச்சா? கோவமாக இருந்துச்சு இல்லை? ஆமாம், தலையாட்டிங்க. சரி ஓகே, நிமிஷம் மருந்து போட்டேன் அப்படின்னு ஒயன் மருந்து போட்டுட்டே மாமா அதை என்ன பேசினேன், இதுக்கு மாமா இவ்வளோ கோப்படுது, என்னாச்சு? மாமா எப்படி இங்கே வந்துச்சு, அது சொல்லிச்சா? பண்ணி இருக்கான்னு ஏதாவது சொன்னியா? அப்படிலாம் நிறைய பேச ரித்தி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. உங்ககிட்ட தானே கேட்குறேன், பயத்தில் இருக்க, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு, மாதிரி பதட்டமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா. எதுவுமே சொல்லலையா? அப்புறம் எதுக்கு மாமா இவ்வளோ கோபப்பட்டுச்சு? அப்படி சொல்லிட்டே இருக்க ரியா உள்ள வரா. அக்கா அவளே சொல்லுவா, கொஞ்சம் ஃப்ரீயா விட அப்படின்னு ரியா வயன்கிட்ட சொல்ல எனக்கும் புரியுது. சரி நீ டைம் எடுத்துக்கோ, பட் எதுவாக இருந்தாலும் சொல்ல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு ரித்தி. நான் உனக்கு குடிக்க தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டுமா? நீங்கள் தலையாட்ட வயல் எழுத போகிறா தண்ணி கொண்டு வர. இந்த டைம் ரியா பக்கத்தில் வந்து உட்காந்தா உங்ககிட்ட பனியும் கொடுத்துட்டு என்னாச்சு மாமா ஏன் கோபப்பட்டுச்சு, அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ரித்தி ரியாவை பார்க்க, ரியா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணு, ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான். ரித்தியும் பனியை தூக்கிக்க. பனி போயிட்டு ரித்தியை ஹக் பண்ணிட்டு இன்னுமே அழுதுகிட்டே இருக்கு குழந்தை. ஒன்றும் இல்லை அல்லாதான். ரித்திக்கும் புரியுது பயந்துருக்கான் அப்படின்னு. ஸோ ரித்தி பன்னிக்கு ஃபீட் பண்ணுறான். ரியா ரித்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ரித்தி ரியாவை பார்க்க, இல்லை என்ன ஆச்சுன்னா நான் கேட்கவே மாட்டேன். இல்லை சொல்லுக்கா. சுமன் மாமா மாதிரி ஜிகே மாமா கிடையாது. அது இவ்வளோ கூப்பிட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு ஜிகே மாமா பார்க்கறது வேற மாதிரி இருந்தது ரித்தி அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்ல நீங்கள் சைலண்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஜிகே உங்ககிட்ட நிறைய வாட்டி கோவப்பட்டுருப்பான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கோவத்தை காட்டலனாலும் அவன் கோவப்படுவான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சைலண்டாக ரியாவை பார்க்க, மாமாவை புரிஞ்சுக்கோ, நீ அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிய உனக்கு அம்மாவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கூட யாருமே இல்லை, ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கு. மாமா ஜமன் மாமாலாம் அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். ஜிகே மாமா மட்டும் பார்த்தியா தனியாக இருக்கு ரித்தி. எனக்கு தெரிஞ்சு அதோட கோவம்லாம் இதோட இம்பேக்ட் தான் நினைக்கிறேன் நானும் அப்படின்னு ரியா நிறைய சொல்ல, ஜிகே சொன்னது உங்கள் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. ரியா மட்டும்தான் என்னை புரிஞ்சுப்பா, அப்படிலாம் நிறைய சொல்லுவான் இல்லையா, ஏன் தெரியல இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு கேட்க கேட்க. ஜிகேக்கு நம்ம செட் ஆக மாட்டோமோ இப்போ இப்படி தோண ஆரம்பிச்சிருச்சு. அவ நிறைய சொல்றா. ரித்தி சைலண்டே கேட்டுக்க. இந்த டைம் தண்ணி கொண்டு வந்தா, தண்ணி குடி. வயன் ரித்தி கிட்ட கொடுக்க ரித்தி குடிச்சிட்டே இருக்கா. அவளுக்கு மைண்டு எங்கே இல்லை, ஜிகே சொன்னதும் ரியா சொன்னதும் அது மட்டும்தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஆமாம், நம்மளுக்கும் அம்மாக்கும் சக்தி ஆகாதில்ல, நம்மளால மாமாவை புரிஞ்சிக்கவே முடியாது. ரியாக்கா மாதிரி நம்மள அதுக்கு பிடிக்கல. அடிக்கடி நம்ம மேலே கோபப்படுறதுக்கு ரீசனே இதுதான் போல. அப்படிலாம் திங்க் பண்ணிருக்க. ரியா வயன்கிட்ட, அக்கா உனக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் அவளை பார்க்க குக்கி ஜிகே மாமாவை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். வயன் ஒரு மாதிரி ஷாக்காக ரியாவை பார்க்க, நான் எனக்கு ப்ளே ஸ்கூல்லேருந்து நான் கூட்டு வந்தேன்னா அவன் இது வரைக்கும் ஸ்டேஞ்சர் கிட்டலாம் போக மாட்டான், பார்க்க மாட்டான், பேச மாட்டான். இன்ஃபேக்ட் ரெகுலராக நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்ட வரவங்க கிட்ட கூட அவன் போக மாட்டான். இன்னைக்கு ஜிகே மாமா பார்த்து உடனே அப்படி பாயிறான். ஜிகே மாமா பார்த்து சிரிக்கிறான், தூக்கிக்கு சொல்லி ஒரு மாதிரி பண்ணான். எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு தெரியுமா அப்படி ரியா வயன்ட்டு சொல்ல. எப்போ அப்படின்னு ரித்தி கேட்குறா. பெட்டில் உட்காந்து மாமா உன்கிட்ட பேசிட்டு இருந்ததில்ல, பேசிட்டா, அதான் நான் வரும்போது கிஸ் பண்ணிருந்தீங்களே, கிஸ்ஸா அப்படி சொல்லிட்டு வயன் க்ளோஸாக வர, மாமா கிஸ் பண்ணிச்சு ரித்தியை அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லி உங்கள் மூடை டைவர்ட் பண்ணுறா. ரித்தி மூடை ரியா டைவர்ட் பண்ணுறா. வயனுக்கும் புரியுது. அவளும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கிஸ்ஸா, ஆமாம் அதுக்கு முன்னாடி தான் பண்ணி இதெல்லாம் பண்ணான் அப்படி சொல்லிட்டு
அவள் எல்லாத்தையுமே உங்கள் 2 பேர்கிட்ட சொல்ல ரித்திக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. பரவாயில்லல்ல, பன்னி அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருக்கான். இது வரைக்கும் பன்னி அவரை பார்த்ததே இல்லை, எப்படி அவன் கண்டுபிடிச்சான் அப்படி இருக்கு. பன்னி ஃபீல் பண்ணியிருக்கான் அவங்க அப்பா அதுதான் அப்படின்னு. ஃபீல் பண்ணிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி பார்க்க அது மட்டும் இல்லை ரித்தி, ப்ளே ஸ்கூலில் என்ன தெரியுமா பண்ணா அப்படின்னு ப்ளே ஸ்கூலில் பண்ணதெல்லாம் சொல்ல பையன் தெரியும். இங்கேயும் இவ்வளோ சேட்டை பண்ணுறான், அங்கே போய் எப்படி சும்மா இருப்பான்னு பார்த்தேன். அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான்னா இது நம்ம கஷ்டப்படுறோம்னா டீச்சர்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க புள்ள. இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரித்தியை பார்த்துட்டு இப்படி இவனை கடைசி வரைக்கும் நீ வச்சு சமாளிக்க போகிற அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஏன் தெரியல, இது நல்லா இருக்கு. 3 பேரும் அவள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அந்த ஃபன்னியாக அது டாக் முடியுது. நைட்டு அவங்கவுங்க ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. ரித்தி ஃபீட் பண்ணி பன்னியை ரியாவோட ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டா. ரியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. பன்னியை கூப்பிட்டு போயிட்டு ரியா பக்கத்தில் படுக்க வைக்க ஆட்டோமேட்டிக்காக பன்னி பையன் டேர்ன் பண்ணி ரியாவை ஹோல்ட் பண்ணிக்கிறான். அம்மா நான் அம்மாவை திங்க் பண்ணுறதெல்லாம் இல்லை. ரித்தி ரியாக்கும் பன்னிக்கும் சேர்த்து பெட்ஷீட் கவர் பண்ணிட்டு அவள் ரூமுக்கு போகிறா. பெட்டில் சைலண்டாக உட்காந்துருக்கா. இந்த 3 இயர்ஸில் நிறைய மாறிடுச்சு. டெய்லி ஜிகேவை பற்றி நினைக்காத நாளே கிடையாதா. டெய்லி அவனோட ஞாபகம் வரும். பன்னியை வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கும் போது அவள் அசையும் போது அவள் புருஷன் நம்ம கூட இருந்தா இது சொல்லியிருக்கலாம்ல, நம்மளை ஏன் அவர் புரிஞ்சுக்கல அப்படி தோணும். ரூம்குள்ளே எல்லோரும் தனித்தனியாக இருப்பீங்க. நீங்கள் இருக்க ரூமில் வயிற்றுக்குள்ளே உங்கள் பாப்பா வச்சுக்கிட்டு தனியாக படுத்துட்ருப்பீங்க. வாமிட் வந்தால் நீங்களே போகணும். கால் வலிக்கும், தலை சுத்தம். ஒரு டைமும் உங்கள் சிஸ்டர்ஸை அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நைட்டு ஒரு வாட்டி தூக்கம் வராது, நடந்து வருவீங்க. நிறைய டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தனியாக போவீங்க. அம்மா ரெஸ்டாரண்ட் பார்த்துப்பாங்க. வயன் ஒர்க் போவா, ரித்தி அப்போ படிச்சுட்டு இருந்தா. ஸோ தனியாக போவீங்க. டெலிவரி டைம் வரும்போது மட்டும் அவங்க கூட 3 பேரும் இருந்திருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லார் கூடவும் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. தனியாக போவீங்க, தனியாக வருவீங்க. அப்போல்லாம் நீங்கள் சிக்குவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. இது எல்லாத்தையும் திங்க் பண்ணுறீங்க, அவன் சொன்னதையும் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. யோச்சு உங்களுக்கு தலை வலிக்குது. அப்படியே அந்த நைட்டு முடியுது. மார்னிங் ரூம்புள்ள எல்லாரும் எழுந்து ஹாலுக்கு வரீங்க. ரித்தி மட்டும் வரல. பன்னி ரித்தியை தேடிட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு பசிக்குது. சரி உன் அம்மாக்கிட்ட கூட்டு போகிறேன் உன்னை அப்படின்னு ரியா தூக்கிட்டு ரித்தி ரூமுக்கு வரா. ரித்தி தூங்கிட்டு இருக்கா. வழக்கம் போல தான் கொட்டு விட்டு தூங்குறா. ரித்தி எழுந்துரு, இன்னைக்கு தான் காலேஜ் இல்லைல்ல அப்படின்னு திரும்பி படுக்கிறா. உன்னை காலேஜ் போகலாம் எழுப்பல, பையனுக்கு ஃபீட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். பெட்ஷீட் மட்டும் ஓப்பன் பண்ணி பன்னியை பார்க்க பன்னி ஒரு மாதிரி க்யூட்டா பசிக்குது அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கான். அட்டுங்கவே மாட்டேன்றான். அப்படி சொல்ல வா பன்னியும் ரித்திக்கிட்ட போக ரித்தி ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நைட்டு ஃபுல்லாக நிறைய அவளுக்குள்ள கொல்லப்போம். அந்த மைண்டோட நைட்டு சரியாகவே தூங்கலை. மார்னிங் தான் செம்மையாக தூக்கம் வந்திருக்கும். தூங்கவும் இந்த பன்னி பையன் விட மாட்டேன்றான் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு பன்னியை பார்த்துட்டு இருக்க. இருடி உனக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு ரியாங்கிறது போக அக்கா ஒரு நிமிஷம் அவளும் பார்க்குறா. பெட்டில் ஒரு மாதிரி டேப் பண்ணி உட்காரு. எங்கேயா உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பொறுமையாக வந்து அவளும் உட்காந்து சொல்லு. ரித்தி மைண்டில் நிறைய ஓடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவும் கேட்காம அவகிட்ட ஒன்று சொல்லுவேன். சொல்லுவேன்ல இல்லை ஒன்று கேட்பேன். எனக்கு ஆனஸ்டாக ஆன்சர் பண்ணணும். உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் சொல்ல அப்படின்னு ரியா ரித்தியை பார்க்க நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியாக்கா? இதை கேட்க தான் வந்தியா? சொல்லு. லவ்வா? உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேண்ணா? சிக்க மாமா லவ் பண்ணது கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல. ரியா அமைதியாயிட்டா. அவள் பேசணும்னு சொல்லும் போது சரி நேற்று ஜேகே வந்துட்டு போனால அதை பற்றி ஏதாவது சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பா. அதனால தான் உங்கள் பக்கத்துலேயும் வந்து உட்காந்துருப்பா. இப்படி சொல்ல ஒரு மாதிரி ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரியா ரித்தியை பார்க்க அவள் நல்லா எழுந்து ப்ராப்பராக உட்காந்துட்டு இன்னொன்று கேட்கணும்.
ரித்தி உனக்கு என்ன ஆச்சா? கேட்டுக்கிறேன் இருக்கா. ரித்தியும் சைலண்டாக இருக்க. ஜமன் மாமா உனக்கு பிடிக்குமா? ரித்தி பெதுக்குதில்ல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. அதனால எனக்கு பிடிக்காம தானே நான் இவ்வளோ தூரம் வந்தேன். இதுக்கப்புறம் என் லைஃப் லாங் நான் அவரை பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். எனக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காது. அவர் எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சேம் அவர் அவர் வேற மாதிரி. இதெல்லாம் என்னால் வெளில சொல்ல முடியாது ரியா. அவர் என்னை என்னென்னலாம் பண்ணுவார் அதெல்லாம் விட இப்போ மார்னிங் எதுக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டு என் லைஃப்பில் வெறுக்கிறேன்னா அது அவர் மட்டும்தான். ரிதி சைலண்டாக இருக்க. ரியா ஜம்முன்னு ஞாபகப்படுத்தின உடனே அவள் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டா. அட்டிமட்ட அளவுக்கு ஜம்முனை வெறுக்கிறா. ஸோ சைலண்டாக இருக்க. ரித்தி ஃபீட் பண்ணிட்டு பன்னியை பிடிச்சிக்கோ. வாங்க இவன் என் மைண்டையே சேஞ்ச் பண்ணிடுறான்டி. பன்னியா உன் பையன் மைண்டையே சேஞ்ச் பண்ணிடுறான் அப்படின்னு பன்னியை தூக்கிக்கிறா. அவகிட்ட ஒன்று கேட்கட்டுமாக்கா? ஓகே நான் அவரை பற்றி எதுவும் எடுக்காத. நீ எல்லாம் மாமாவை பற்றி எதுவும் சொல்லலை. சரி சொல்லு. நான் இல்லைன்னா கூட வன்னியை நீ நல்லா பார்த்துப்பல்ல? அப்படி தானே பார்த்துக்கிறேன். காலேஜ் போயிட்ட பிறகு டியூஷன் போயிட்ட பிறகு அடிக்கடிக்கு வெளியே சுற்றுவல்ல, அந்த டைமில் நான் தானே பார்த்துப்பேன். அப்படியே இல்லை. என்னன்னு உன்கிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டுமா? ரித்தி என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைக்கா. மார்னிங்கே மைண்ட் அப்செட் பண்ணிட்டேன். நீ ஒரு பேர் எடுத்து அவரை ஞாபகப்படுத்தி 3 வருஷம் ஒரு நினைப்பே இல்லாமல் இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா? சரி சரி விட ஓபடாத. அந்த ஆள் ஒரு சைக்கோ. நீங்கள் இப்போ நான் விட்டுட்ட நீ தானக்கா அதையும் சொல்லிட்டுக்க. ஓகே அவரை பற்றி எடுக்கக்கூடாது அப்படின்னு பனியை தூக்கிக்கிட்டு அவள் வெளில போகிறா. வெளில போக இன்னொரு ஷாக்கு. நின்றுருக்கான். மாமா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அம்மா எங்க ஒய்யனுங்க? அது இன்னும் ரூம்லேருந்து வெளில வரலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படின்னு அவள் போயிட்டு அம்மாவை எழுப்பி அம்மா அவ்வளோ சாரி ரியா, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் யாராவது வந்திருக்காங்களா என்ன? அது இல்லைம்மா வேற என்ன? நீ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுடி. இது வர கேக்கே வந்திருந்தால என்னாச்சுன்னு திங்க் பண்ணிருந்தேன்னா எனக்கு தூக்கமே வரல. சொல்ல வரத கேளாமா? என்னடி பாரு, இப்போ எதுவும் குக் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க. மதியானம் மாமா வந்திருக்குமா? டாயாங்க வா. மாமா கோவமா இருக்கு. எப்படி இவனுங்களுக்கு தெரியும் இந்த இடம்? எப்படி வந்தானுங்க? இங்கே எடுத்து எல்லாத்தையும் பேச போறியா? வா. மாமா கிட்ட என்ன பேசுதுன்னு தெரியல, கோவமா வந்து கத்துது அப்படின்னு அம்மாவை எழுத்துட்டு போக அம்மா திரும்பி ரியாவை பார்த்தா வயன் எழுதுட்டாளா? எழுதுட்டாளன்னு தெரியலையே. அதில் அவளை போய் எழுப்பு அப்படின்னு வெளியே போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியா என் ரூமுக்கு வர. குட் மார்னிங். சாரி ரியா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் மாமா பற்றி நினச்சிட்டு இருந்தியா? நேற்று வர ரியாவை அம்மா ஹர்ட் பண்ணிடுச்சுல, அதான். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன, சிக்கன் மாமா மறுபடியும் வந்திருக்கா. மாமா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல எழுந்து உட்காடுறீங்க. ஜேகே மாமா இல்லை, வி மாமா. அது வயனுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கு. வி மாமாவா? அம்மா உன்னை கூப்பிட்டு சொல்லுச்சு. ரியா இல்லை, நான் வரல. நீங்கள் ஏதாவது அவரை பேசி சமாளிக்க முடியுமான்னு பாருங்களேன். என்ன இல்லைவா? அம்மா உன்னை கூப்பிட்டு சொல்லுச்சு. விஷயம் உனக்கு புரியாது, சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு இருக்க. அம்மா வராங்க. விஜய் ஒன்று என்ன தூங்கிட்டு இருக்க? மேம் வீமாமா வந்திருக்கா. அம்மா வெளில உன்னதான் கேட்குறான். என்னையா ப்ளீஸ்மா ஏன் வெளில வா அப்படின்னு வீ கத்துறான். கேக்குதா? வெளில வா. மெதுவா வெளில வர. வீ உங்களை பார்த்துட்டே இருக்கான். வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா வெளில நின்றுருக்கேன் வா. அவன் வெளில போக நீயாச்சும் காம் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுடி. அவனுக்கு கோவம் வர மாதிரி எதுவும் பேசிடாத. வீயை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. போடலாமா வேணாமா அப்படி அமைதியாக நின்றுக்க. ஓடி வீ வெளில நின்றுக்கான். பொறுமையாக வந்து அவன் முன்னாடி நிற்கிறீங்க. எப்படி இருக்க வயன்? இங்கே வரும்போது நான் எவ்வளோ கோவமாக வந்தேன் தெரியுமா? அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. உன்னை பார்த்த உடனே எல்லாம் போயிடுச்சு. மாமா நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், கேட்கணும். ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா? இல்லை மாமா. நான் ஒரு பொருட்டாக உனக்கு தெரியல. உனக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். அது இல்லை மாமா. விட்டு வந்தால் நாங்களாம் கஷ்டப்படுவோன்னு தெரியாதா?
மாமா எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா உன்னை. வீயை பார்த்துட்டே இருக்கீங்க, சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தோண்டி உன்னை. இங்கே வந்து நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? அமைதியாக இருக்கீங்க. சாரி மாமா. 3 வருஷம் விட்டுட்டு போயிட்டேன், சாரி. ம் அது இல்லை மாமா. வி உங்களை டோட்டலாக பார்த்துட்டே இருக்கான். கீழே குனிஞ்சிட்டே இருக்கீங்க, வியை பார்க்கவே இல்லை. அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க, உங்கள் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. வயன் சொல்லு மாமா. என்னை பாரு, உங்கள் கை ஷிவர் ஆகுது. ஏய் என்னை பாருடி. உங்கள் கண்ணு மூடிட்டு அதுக்கப்புறம் வியை பார்க்கவே கூடாது. உங்களுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் வெளியே வரும்னு சொல்லிட்டு தான் அவனை அவாய்ட் பண்ணுறீங்க. அவன் வந்து உங்கள் முன்னாடி நின்றுருக்கான், ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்த்தா அந்த ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. அவனை பார்க்கவே மாட்டேன்றீங்க, தலையை குனிச்சிட்டு அமைதியாக இருக்க. உங்கள் கை ஷிவர் ஆகுது இல்லையா? ஸோ வீக்கு அகெயின் அந்த ஷிவர்னஸ் உனக்கு வந்துருச்சாடி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்க, என்ன சிவர்னஸ் அப்படின்னு நிமிர்ந்து வீயை பார்க்குறீங்க. உங்ககிட்ட வரான், ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்க. வயன் என்னாச்சு மாமா? இன்னும் க்ளோஸாக வர. அங்கே என்ன பண்ணுற? ஏய் அகே நீ இதை அப்படியே ஆயிட்டியா? எப்படி? உங்ககிட்ட வந்து உங்கள் கையை பிடிக்கிறான் மாதிரி உதறது. அவன் என் கையை விட்டு மாமா. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாண்டி, நார்மலாக தானே இருந்தா. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நார்மலாக தான் சொல்லிட்டே கையை எடுத்துட்டு நான் நார்மலாக தான் இருக்கு மாமா. இல்லை நீ நார்மலாக இல்லை அப்படின்னு உங்ககிட்ட வர, நீங்கள் பின்னாடி போகிறீங்க. அங்கேயே நின்று பேச. வயன் மாமா அங்கே ஃபஸ்ட்டு மாதிரி வேணாம் மாமா ப்ளீஸ். நீ ஃபஸ்ட்டு மாதிரி ஆயிட்டடி.